ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து மீண்டும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆபீசர். ரீசெண்டா தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து 13,000+ கிளர்க் வேகன்சிக்கான ஜாப் நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருந்தாங்க. நம்ம சேனல்ல அந்த கிளர்க் ஜாபை எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் இப்ப லைவ்ல தான் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள். சோ முழு தகவலை தெளிவா சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். மொத்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு 600 வேகன்சி இருக்கு. இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆபீசர், அதாவது அதிகாரி பணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதிகாரி பணி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மெயின் பிரான்ச்சஸ்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். நம்ம தமிழகத்துல SBI உடைய மெயின் பிரான்ச்சஸ்ல தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வேற லெவலான அரசு வங்கி வேலை வாய்ப்பு. ரெகுலர் கேட்டகரியில உங்களுக்கு 586 வேகன்சி, பேக்லாக்ல ஒரு 14 வேகன்சி. இருக்கக்கூடிய வேகன்சியை SC/ST, OBC, அன்ரிசர்வ்ட், EWS சொல்லிட்டு எல்லாருக்குமே டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 27 டிசம்பர் ஸ்டார்ட் பண்றாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் தென் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இதுல பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் மார்ச் 8 அதுக்கப்புறம் மார்ச் 15 இந்த 2 நாட்கள்ல கண்டக்ட் பண்றாங்க. அதனுடைய ரிசல்ட் ஏப்ரல் மந்த்ல வந்துரும், அதாவது 2025ல. அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ஏப்ரல் இல்லனா மே 2025ல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் சைக்கோமெட்ரிக்ஸ் டெஸ்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே அண்ட் ஜூன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு பிப்ரவரி 2025ல இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தறலாம். வயதுன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. OBCக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க, SC/STக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. இந்த ஜாபுக்கு குறைந்தது ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்ச ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அதே மாதிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 30/4/2025க்குள்ள நீங்க ஃபைனல் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வந்துரும். அந்த சர்டிபிகேட்டை நீங்க ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. மத்தபடி ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. ஏஜ் லிமிட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க. இருக்குது அப்படின்னா டிகிரி படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தறலாம். செலக்ஷனை பொறுத்தளவு ப்ரொபேஷனரி ஆபீசருக்கு ஒரு 3 பேசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 3 பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். இந்த பிரிலிம்ஸ்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அதை பொறுத்து நீங்க மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க. மத்தபடி பிரிலிம்ஸ்ல வாங்கிருக்கூடிய மார்க்கை ஃபைனல் செலக்ஷனுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க. சரிங்களா? பிரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு 100 மார்க் கேட்பாங்க. ஜஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு என்ன டாபிக்ல எக்ஸாம் கேக்குறாங்க அப்படின்னா காமனா ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காமன் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி. பிரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு 100 क्वेश्चन கேட்பாங்க. 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் டியூரேஷன். மொத்தமா 100 மார்க், அதாவது ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க். ஒன்ஸ் நீங்க பிரிலிம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஆப்ஜெக்டிவ் டைப் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஒரு 50 மார்க் கேட்பாங்க. ஆப்ஜெக்டிவ்ல வந்து ஒரு 200 மார்க். டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னா பேராகிராஃப் ஸ்டைல்ல நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இமெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ், சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இந்த மாதிரி நீங்க வந்து பேராகிராஃப் ஸ்டைல்ல எழுதுற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ல ஆப்ஜெக்டிவ் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ்ல கேக்குறாங்க, ஜெனரல் அவேர்னஸ் கேக்குறாங்க, லைக் எகனாமி, பேங்கிங் நாலேஜ் ஆல்சோ இருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல क्वेश्चन கேக்குறாங்க. சோ இதை நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா இத ஃபாலோ பண்ணி ஃபேஸ் 3 அப்படினு சொல்லக்கூடிய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், இல்ல குரூப் எக்சர்சைஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. அண்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/4 கால்குலேஷன்ல ஒரு क्वेश्चन தப்பா எழுதுற பட்சத்துல மார்க் வந்து நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச क्वेश्चंस மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்டா இருக்கட்டும், குரூப் எக்சர்சைஸ் இதனுடைய மதிப்பெண்கள் என்ன, இன்டர்வியூக்கு எவ்வளவு மார்க் கேக்குறாங்க எல்லாமே தெளிவா இருக்கு. அதையும் செக் பண்ணுங்க. ஃபைனல் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன்ல 250 மார்க். அதுக்கப்புறம் குரூப் எக்சர்சைஸ் அண்ட் இன்டர்வியூ இதுல வாங்கிருக்கூடிய மார்க் ஒரு 50. இந்த 250 பிளஸ் 50 இந்த மதிப்பெண்களை ஆட் பண்ணி இதுல 300 மார்க் வருதா, இந்த 300ல யாரு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து தான் மெரிட் செலக்ஷன். அதனால தான் சொல்றேன் பிரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் எக்ஸாம் தான். அதனுடைய மார்க்கை ஃபைனல் செலக்ஷனுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். சாலரி பார்த்தலாமா? சாலரியை பொறுத்தளவு இந்த பிஓ ஜாபுக்கு பேசிக் பே 48,480 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு DA, HRA இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மும்பை மாதிரியான சிட்டில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய், மாதம் 1 லட்சத்துக்கும் அதிகமான சாலரி உங்களுக்கு கிடைக்குது. நம்ம தமிழகத்திலே மேஜர் சிட்டிஸ்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அலவன்ஸ், பேசிக் பே எல்லாமே சேர்த்து நீங்களும் ஒரு 80ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் earn பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்பவுமே SBIல காமனான ஃபீஸ் தான் 750 ரூபாய். அன்ரிசர்வ்ட், EWS, OBC கேண்டிடேட்க்கு. இதுல SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது நீங்க அந்த ஆப்ஷன் வரும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து SC/ST, OBC, பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு மட்டும் தான் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல அவைலபிளா இருக்கும். அண்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா காமனா ஒரு பேங்க் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணக்கூடிய
காமன் ப்ரொசீஜர் தான். லைக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். சோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம்க்கான பேராகிராஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. ஐன்னு சொல்லி போட்டு கமா போட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு ஹியர் பை அதுல இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்துல ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். மத்தபடி காமனா நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, அதையும் ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவங்க பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் புதுச்சேரியில எக்ஸாம் சென்டர் இருக்கு. தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி 3 இடத்துல தான் அவைலபிளா இருக்கு. பிரிலிம்ஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் அண்ட் விருதுநகர் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.